வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். காமன் டெட் எக்ஸாமுக்கான இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்டடி நோட்ஸ் வந்து அப்லோட் ஆகும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு அப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு விதமாக ஒரு கார்ட்டூன் காமெடி ஸ்டோரியும் வந்து அப்லோட் ஆகுது. ஸோ வந்து நம்ம ஸ்டடி நோட்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் அந்த கார்ட்டூன் காமெடி ஸ்டோரியும் பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காமன் டெட் எக்ஸாம் அறிவிப்பு எப்போ வெளியாகும், தேர்ச்சி மதிப்பெண்களில் வந்து மாற்றம் வருமா, சிறப்பு டெட் தேர்வோட தாக்கம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ந்து எல்லாத்து மனசுலையுமே ஓடிட்டே இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், தற்போது கிடைத்து வரும் தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு டெட் தொடர்பான பணிகள் வந்து நடைபெற்று வர்றதுனால காமன் டெட் அறிவிப்பு வந்து தாமதமாக ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பணிகள் வந்து நிறைவடைந்த பிறகு அடுத்த அறிவிப்பாக வந்து என்ன வரும்னா, அதாவது காமன் டெட் வெளியிடப்படலாம் என்றும் ஜூலை மாத இறுதிக்குள் அறிவிப்பு வந்து வெளியாகும் என தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன. இருப்பினும் வந்து இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வந்து வெளியாகலை. மேலும் சிறப்பு டெட் மற்றும் காமன் டெட் ஒரே காலகட்டத்தில் நடத்தப்பட்டதுனால சிறப்பு டெட் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்ணை வந்து குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வந்து சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து முடிவு எடுக்கும் என்று கூறப்பட்டுள்ளதாகவும் பேசப்படுது. இதனால் வந்து காமன் டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணிலும் மாற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்பு வந்து பலரிடமும் உள்ளது. சிலர் வந்து 60 மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்ணாக நிர்ணயிக்கலாம் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் வந்து இதற்கும் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சிறப்பு டெட் தேர்வில் பணி அனுபவம் அல்லது கூடுதல் மதிப்பெண்கள் போன்ற சலுகைகள் வழங்கப்படுமா என்ற விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் வந்து ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேவையான தகுதி மற்றும் நியமன நடைமுறைகள் குறித்து இறுதி முடிவு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின் அடிப்படையில் தான் அமையும். ஸோ எனவே வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய தகவல்களை மட்டும் வந்து நம்ம பார்த்து நம்பிட்டு இல்லாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி, பள்ளிக்கல்வித்துறை வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வந்து தொடர்ந்து நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தது போல் புதிய புதிய அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நியூஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டடி பஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.